மோஸ்ட் ஹாட்டஸ்ட் லொகேஷனாக இருக்கும். எக்ஸலண்டான கம்யூனிட்டிக்குள்ள தாங்க இந்த வீடியோவில் ஒருத்தர் மீட் பண்ண போவாங்க. 5 லட்சம் ரூபா இருந்ததுன்னா போறோம். நம்ம ஒரு மாடல் ஹவுஸை உங்களுக்கு எப்படி வரப்போகுது, 28 ஃபிளாட் வந்து ஆல்ரெடி சோல்டு அண்ட் ரிஜிஸ்டர்ட். பட்ஜெட்டும் மினிமம் லெவலில் வச்சு ஒரு ஸ்ரீரங்கத்தோட மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இதுதான். ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவையும் பாருங்க. இது வந்து ஒரு பூலோக வைகுண்டம். Hi viewers, very happy to see you at this morning. நான் உங்கள் இன்ஜினியர் மணிகண்டன் பேசுகிறேன், எம்வி பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம திருச்சியிலேயே ரொம்ப பீக்கஸ்ட் மோஸ்ட் ஹாட்டஸ்ட் லொக்கேஷனாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருக்கும். ஸ்ரீரங்கத்தில் உங்களுக்கு வீடு அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க, ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் தான். அங்கே உங்களோட பட்ஜெட்டும் மினிமம் லெவலில் வச்சு ஒரு 2 பெட்ரூம் உங்களுக்கு மினிமம் 45லையும் 3 பெட்ரூம் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு எக்ஸலண்டான அப்பார்ட்மெண்ட்டோட வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங் தாங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகக்கூடிய அப்பார்ட்மெண்ட். கிட்டத்தட்ட 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் 200 ஃப்ளாட்ஸ்க்கு மேலே பண்ணப்பட்ட ஒரு எக்ஸலண்டான அப்பார்ட்மெண்ட்டோட வீடியோ தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவுக்குள்ளே நான் உங்களுக்கு தேவையான அப்பார்ட்மெண்ட்கான டீட்டெயில்ஸையும் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு மாடல் ஹவுஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் வாங்க போகிற பட்ஜெட்டில் உங்கள் வீடு எப்படி வரும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சூப்பராக இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒருத்தர் மீட் பண்ண போவாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்பார்ட்மெண்ட் சேல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் 30+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கணபதி சுப்பிரமணியன் சார் தான் மீட் பண்ண போவோம். அவரையும் நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட்டோட வீடியோ தாங்க இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக பார்க்க போவோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் G+2 ஸ்ட்ரெச்சோகே பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்ரீரங்கத்தை சுற்றி எல்லா இடத்துலையுமே 2 மாடிக்கு மேலே அலௌடு இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரியே கிட்டத்தட்ட ஒரு 13 ஃப்ளாட்டும், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுத்துக்கும் 14. ஸோ டோட்டலாக 41 ஃப்ளாட்டு இந்த இதில் அமைஞ்சிருக்குங்க. இதே பில்டிங் மாதிரியே இன்னொரு 4 யூனிட் எக்ஸ்ட்ராவாக கட்டுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 200 ஃப்ளாட்ஸ் மேலே ஒரே இடத்துல வரப்போக ஒரு எக்ஸலண்டான கம்யூனிட்டிக்குள்ளே தாங்க நீங்கள் இடத்த உங்களுக்கான வீட்டை வாங்க போவீங்க. இதுக்கான கார் பார்க்கிங்கும் உங்களுக்கு சில்ட் ப்ளோகியை கொடுத்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி லீகல் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஆல்மோஸ்ட் முடிய போகுதுங்க. ஸோ இதை முடிய போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு மாடல் ஹவுஸை உங்களுக்கு எப்படி வரப்போகுது, இங்கே நீங்கள் வீடு வாங்கினா நீங்கள் எப்படி இருப்பீங்க, எப்படி குடியிருப்பீங்க, அது எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். வீட்டுக்குள்ளே நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும். இதுதான் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடு A1. இந்த வீட்டோட சைஸ் வந்துட்டு 1410 சதுரடியில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 பெட்ரூம்ல அமைஞ்சக்கூடிய வீடுங்க. உள்ளுக்குள்ள பாருங்க எப்படி ஸ்பேசியஸாக இருக்குன்னு. ஹால் மட்டுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம 14 அடி பக்கம் அகலத்துலையும் 20 அடி பக்கம் நீளத்துலையும் வந்துருங்க. அது இல்லாமல் பால்கனியாக இருக்கணும், பால்கனி பொசிஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வீட்டில் 3 பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. 3 பெட்ரூமையும் நீங்கள் உள்ளே பாருங்க, எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாகவே இன்டீரியர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி தேவையான வுட் ஒர்க் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி டைல்ஸ் எல்லாமே GVT டைல்ஸ் போட்டு ப்ராப்பர் 4க்கு 2 டைல்ஸ் அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க. ரூம் சைஸுமே பார்த்தா எல்லாமே அகலமான ரூம்ங்க. சவுத் வெஸ்ட் பெட்ரூம் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே அகமாக அமைஞ்சிருக்கு. மாஸ்டர் பெட்ரூம்ங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிராண்டடான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஃப்ளோர் மவுண்ட் கிளாசெட்டு அண்ட் மிக்சர் டிசைன்ல உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் உங்களுக்கு சேர்ந்து வந்துருங்க. வாஷ் பேஷன் ப்ரொவிஷனும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த வீடை ஃபுல்லாகவே ஒரு வியூ பாருங்க. டைனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5லேருந்து 6 பேர் உட்காந்து சாப்பிட்றதுக்கு அகமான டைனிங். அண்ட் 2வது பெட்ரூம் பார்க்குறீங்க, ஆல்மோஸ்ட் 12 அடிக்கு 13 அடி அகலம் இருக்கக்கூடிய பெட்ரூம். இதில் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். அண்ட் 3வதாக இருக்கக்கூடிய பெட்ரூமும் சேம் அதே சைஸில் அட்டாச்சு வெஸ்டர்ன் கிளாஸட் பொசிஷன் கொடுத்து மிக்சர் டிசைனிங்கும் கொடுத்துருக்கோம். அண்ட் பூஜை ரூம் பொறுத்த வரைக்கும் தனியாக பூஜை செல்ஃப் வைக்கிறதுக்கு ஒரு ரூம் ஒதுக்கிட்டு கிச்சன் அஸ்பர் வாஸ்துப்படி அமைஞ்சிருச்சு. அது இல்லாமல் வுட் ஒர்க் உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணி உங்களுக்கு தேவையான யூட்டிலிட்டிஸ் வச்சுக்க மாதிரி கொடுத்துருக்கோங்க. அது இல்லாமல் ஓப்பன் யூட்டிலைஸ் ஏரியாவும் இருக்குது. இப்போ அப்பார்ட்மெண்ட்டோட அவுட்டர் லுக் பார்த்தீங்க இல்லைங்களா, நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் வீடு எப்படி பண்ணியிருக்காங்கன்றது மாடல் ஹவுஸ் உங்கள்கிட்ட காட்டிட்டேன். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் பர்சன் ஒருத்தர் பார்க்க போவாங்க. அவர் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு
30+ இயர்ஸா இந்த அபார்ட்மெண்ட் ஃபீல்ட்ல சேல்ஸ் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல அனுபவம் வாய்ந்த ஒருத்தர். அவர்கிட்ட நம்ம சில கொகைஸை கேட்போம். உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாமே அதுல கிளியர் ஆகும். வாங்க சார். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சரிங்க சார். ஓகே சார், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க இப்ப பண்ணிருக்காங்க சார் ஸ்ரீரங்கத்துல. இது எவ்வளவு நாளா சார் பண்ணிருக்காங்க? இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது சார்? இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 18 months ஆகுது. இது டோட்டலாக ஒரு 1.5 லட்சம் சதுரடியில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஸ்ரீரங்கத்தோட மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இதுதான். இந்த ப்ராஜெக்ட் பேர் பாரத் கிரீன் எம்பையர்னு பேர். இதை வந்து பாரத் ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸுங்கிறவங்க வந்து 36 வருஷமா இந்த தொழிலில் இருக்கிறாங்க. 36 வருஷமா கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. அவங்களுடைய ப்ராஜெக்ட் இது. இப்போதைக்கு திருச்சியில் ஸ்ரீரங்கத்திலேயே பிகெஸ்ட் ப்ராஜெக்ட் இதுதான். இதில் 200 ஃப்ளாட்ஸ் மட்டும் கட்டுறோம். 200 ஃப்ளாட்ஸ். அது வந்து ஒரு 5 பிளாக்காக வருது. அதில் இப்போ ஃபர்ஸ்ட் ஏ பிளாக் இப்போ டோட்டலி கம்ப்ளீட்டட். அடுத்த மாதம் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். ஹேண்ட் ஓவர் வந்து செப்டம்பரில் நம்ம கொடுத்துறதா இருக்கும். செப்டம்பருக்குள்ள. ஆமாம். இப்போ வந்து 95% ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. ஃபைனல் 5% டச்சப் ஒர்க் இருக்கு. அது வந்து இன்னொரு 1 monthல முடிச்சிருவாங்க. ஆகஸ்ட்டுக்குள்ள. செப்டம்பர் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அடுத்த பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் 41 ஃப்ளாட் இருக்கு. 41 ஃப்ளாட்டில் இது வந்து மாடல் ஃப்ளாட்டு, 3 bedroom ஃப்ளாட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த ப்ராஜெக்டில் வந்து 28 ஃப்ளாட்டு வந்து ஆல்ரெடி சோல்டு அண்டு ரிஜிஸ்டர்ட். 28 ஃப்ளாட்டு வித்தாச்சு. பேலன்ஸ் 13 ஃப்ளாட்டு மட்டும்தான் இருக்குது. இந்த மாடல் ஃப்ளாட்டு ஆமாம் 28 ஃப்ளாட்டு வித்துருச்சு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு 90% நாங்கள் ஹோம் லோன் வாங்கி கொடுத்துறோம். ஹோம் லோன் வாங்கி கொடுத்துறோம் இல்லை. ஆமாம். 90%னா இப்போ எவ்வளோ சார்? இப்போ இந்த இப்போ இல்லை 3 வருது. 85 lakhs பட்ஜெட்டில் வரும். 2 bedroomனா 45 lakhs பட்ஜெட்டில் இருக்கு. நம்ம 90% வந்து நம்ம லோன் வாங்கிக்கலாம். 90% ஹோம் லோன் வாங்கிக்கலாம். நம்ம 40 ஒரு 5 லட்ச ரூபா இருந்ததுன்னா போறோம். நம்ம 5 lakhs கொடுத்தாங்கனாக்கா ஒரு 40 lakhs வரைக்கும் லோன் அவங்களுடைய ரீபேயிங் கெப்பாசிட்டியை பொறுத்து மேக்ஸிமம் 40 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். இல்ல இதுல எல்லாமே இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மெட்டீரியலுமே பெஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் தான், ஸ்பெசிஃபிகேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுக்கு திருச்சியோட பெஸ்ட் ஆர்கிடெக்ட் மிஸ்டர் அண்ணாமலை. அவர் வந்து டெம்பிள் ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காரு. நமக்கு அந்த சாய்பாபா கோயில் பண்ணியிருக்காரு அவர். ஸோ தென் ஷீரடியில் அந்த கோயிலோட அப்ரூவல். இந்த ப்ராஜெக்ட் ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அடிமனை பிரச்சனை இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு கோயிலை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு வந்து எந்த நிலமும் பத்திரம் பண்ண முடியாது. பட் இந்த ப்ராஜெக்ட் இது வந்து கோயிலேருந்து கரெக்டாக ராஜகோபுரத்துல 2 கிலோமீட்டர் வருது. தாயார் சன்னதியிலேருந்து 1 கிலோமீட்டர். இந்த ரோட்ல இருக்க எல்லா லேண்டுமே பக்காவா டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு. ரெண்டுமே நாங்கள் வாங்கியிருக்கோம். ரெண்டுமே வாங்கியிருக்கிறதுனால வாங்குறவங்களுக்கு ஹோம் லோன் கிடைக்கும். நார்மலாக அடிமனை பிரச்சனை இருந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாத லேண்டுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு ஆல்ரெடி இதில் ஒரு 20 கஸ்டமர் லோன் வாங்கியிருக்காங்க இதில். ஸோ அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ் எல்லாரும் சேஃப்டியாக வாங்கலாம். எங்கள்கிட்ட எல்லாம் என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்காக வாங்குறாங்க. நிறைய பேருக்கு வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணுங்கிறது ஒரு பெரிய கனவு. ஸ்ரீரங்கம் வந்து ஒரு பூலோக வைகுண்டம். 108 இதில் இது முதல் இதே ஸ்ரீரங்கம் தான். ஸோ இதில் வாங்கணுங்கிறதே நிறைய பேருக்கு கனவாக இருக்குது. இதில் வந்து கரெக்டான மனைகள் வந்து ரொம்ப கம்மி. இந்த மாதிரி சரியான பத்திரங்கள்லாம் பக்காவாக இதில் வந்து 50% யூடிஎஸ் வரும். அதிகமாக 50%. மற்ற அப்போ நாங்கள் கொடுக்கறது ஹையஸ்ட் 50% கொடுக்குறோம். ஸ்ரீரங்கத்தில் எல்லாமே 2 மாடி தான் கட்ட முடியும். இதில் வந்து அண்டர் கிரவுண்டு ஃபுல்லாக கார் பார்க், கவர்டு கார் பார்க் போட்டிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் 2 மாடி தான் கட்டுறோம். இதில் ஒரு அடிஷ்னலாக ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்கா செகண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு ஹீட்டே தெரியாது. என்னத்துனாங்கன்னா நாங்கள் வந்து கூலிங் டைல்ஸ் வந்து இக்லூ டைல்ஸ் போட்டிருக்கோம் ரூஃபில். மொட்டை மாடியில் இக்லூ டைல்ஸ் போட்டது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபுல் மொட்டை மாடியும் உங்களுக்கு வந்து ஒரு 10 அடி உயரத்தில் ரூஃபிங் ஷீட்ஸ் போட்டுரும். ரூஃபிங் ஷீட்ஸ் போட்டுட்டு அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன போடுறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு டெரஸ் கார்டன் போட்டுறோம். லைட்டிங் இருக்கும். இப்போ எல்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து ஈவினிங் டயத்தில் அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கிரானைட்டில் இருக்கும். லைட்டிங் இருக்கும். நல்ல இதில் என்னென்னா ஜென்ரல் அமெனிட்டிஸ் வந்து ஒரு ஏர் கண்டிஷன் ஜிம்னாசியம் ப்ரொவைட் பண்ணுறோம்.
அப்புறம் வாக்கர்ஸ் பாத் வந்து நல்ல பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா பெரிய 1.5 லட்சம் சதுரடி இடம், பெரிய இடம், வாக்கர்ஸ் பாத் இருக்கு. மூணாவது வந்து எல்லாருக்கும் கவர்டு கார் பார்க்கு, அவ்வளோ அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸ்க்கும் 200 பேருக்குமே 200 கவர்டு கார் பார்க்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம். அது தவிர எக்ஸ்ட்ரா கார் பார்க்கும் இருக்குது, அது வேணா அடிஷ்னலாக பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதை தவிர ஃபுல்லாக சிசிடிவி சர்வைலன்ஸ் கேமரா வந்து ஃபுல் ப்ராஜெக்ட்டுக்கு இருக்குது. அது தவிர ஸ்பெஷலாக என்னன்னாக்கா இவி சார்ஜிங் ஸ்டேஷன், எலக்ட்ரிக். இப்போ எல்லாரும் வந்து பேட்டரி பைக் வச்சுருக்காங்க, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு சில பேருடைய சார்ஜரில் வந்து ரொம்ப நேரம் ஆகலாம், 3 மணி நேரம் 4 மணி நேரம். இவங்க வந்து காமனாக ஒரு ப்ரீபெய்டு கார்டு நீங்கள் பே பண்ணி இவங்க வந்து ஹை ஸ்பீடு சார்ஜர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது மூலிமா உங்களுடைய ஸ்கூட்டர்ஸை நீங்கள் 10 நிமிஷம் ஒரு அர்ஜென்ட்டாக கிளம்புறீங்க, இல்லை அப்படின்னா 10 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து மேக்ஸிமம் நிறைய சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரீபெய்டு கார்டு மூலிமா நீங்கள் போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணணுமா, 5 மினிட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளக் இது பண்ணிங்கன்னா அது ஒரு காமன் பிளேஸில் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஷார்ட் டைமில் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஸ்பெஷல் அம்யூனிட்டி இதில். அதை தவிர நல்ல ஆம்பியன்ஸு, நல்ல குவாலிட்டி. டெரஸ் கார்டன் வந்து வேறு யாருமே இந்த அளவுக்கு பண்ணவே இல்லை. ஸோ உங்களுக்கு மொட்டை மாடிக்கு மேலேயும் 10 அடி உயரத்தில் ஃபுல்லாக ரூஃபிங் ஷீட் போட்டிருக்கிறதுனால ஹீட்டும் இறங்காது. அதுவே நல்ல டைம், எல்லாருக்கும் ஈவினிங் டயத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கு வரதுக்கு நம்ம பஸ் ரூட் ஆக்சஸ்லாம் இருக்கா? இந்த ப்ராஜெக்டே ஒரு பஸ் ரூட்டில் தான் இருக்குது, மேலூர் ரோட்டில் தான் இருக்குது. மேலூர் ரோடு பஸ்ஸு போகிறது. இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் வந்து வாகிஷாங்கிற சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதனாலேயே உங்களுக்கு அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2000 மாணவர்கள் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸு நிறைய பேர் வாங்குறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஸ்கூல் வந்து இதை தாண்டி ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஸோ அதை தவிர இந்த இது வந்து கொள்ளடக்கரையிலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால வாட்டர் ப்ராப்ளமே கிடையாது, லைஃப் டைம் உங்களுக்கு வராது. இல்லை, ஃப்ளட் இது வரைக்கும் கொள்ளிடத்தில் ஃப்ளட்டு வந்ததா ஒன்றும் சரித்திரம் இல்லை, ஃப்ளட்டே வராது. உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அந்த பக்கம் காவேரி, இந்த பக்கம் கொள்ளிடம் பக்கத்துலேயே இருக்குது. ஓகே சார், இப்போ நம்ம பெருமாள் கோயில் இருக்குங்களா ஸ்ரீவம், அதுக்கும் நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ சார் தூரம்? ரங்கநாதர் கோயிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும், 1.5 கிலோமீட்டர். தாயார் சன்னதியிலேருந்து பார்த்தாக்கா 1 கிலோமீட்டர் தான் தாயார் சன்னதி. இந்த பப்ளிக் வடக்கு வாசல்னு சொல்லுவாங்க அந்த பார்க்கிங், அந்த ஏரியாலேருந்து 1 கிலோமீட்டர். ராஜகோபுரத்துலேருந்து பார்த்தா 2 கிலோமீட்டர் வரும். உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு லேண்டெல்லாம் பத்திரம் பண்ணுறது நல்ல சௌகரியமாக இருக்கும். கோயிலை சுற்றி இருக்கிறதுலாம் முக்கால்வாசி எல்லாம் பெருமாளுடைய சொத்து, அவருடைய இடமா இருக்கிறதுனால அதில் வந்து பத்திரம் ஆஃபீஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற நிலங்கள்லாம் ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதனால் கஸ்டமர் வந்து சேஃப்டியாக வாங்கிக்கலாம். அவங்களுக்கு டாக்குமெண்டேஷனில் ப்ராப்ளம் இருக்காது, எந்த லீகல் இஷ்யூஸும் இருக்காது. அதனால இப்ப நம்ம வகவழியில நம்ம பாத்துருப்போம், இங்க நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. நீங்க ஸ்ரீவந்த சுத்தி அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்க உள்ள. அப்ப நம்ம ஸ்பெஷலா நீங்க உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஏன் சொல்றீங்க? ஏன் வேலிட் பாயிண்ட்னா, எங்களோடது வந்து மாஸ் ப்ரொடக்ஷன், எல்லாம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட். ஸோ மற்ற எல்லாரையும் விட எங்களுடைய ரேட் வந்து கம்மியாக இருக்கும், ரீசனபிளாக இருக்கும். இப்போ இந்த ஏரியாலேயே மற்ற பில்டர்ஸ் கொடுக்கறத விட 500லேருந்து 1000 ரூபா வரைக்கும் கம்மியான விலையில நாங்கள் கொடுக்குறோம் அப்பார்ட்மெண்ட்டு. இங்கே வந்து 6000லேருந்து 6500 ரூபா வரைக்கும் சதுரடிக்கு போயிட்டு இருக்கு. நாங்கள் வந்து இது 5500 ரூபாய்க்கு இந்த முதல் பிளாக்கை கொடுக்குறோம். அடுத்த பிளாக் விற்கும் பொழுது 100-250 ரூபா இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து ரேட்டு கம்மி, ரெண்டாவது குவாலிட்டி மெட்டீரியல், பெஸ்ட் ஆர்கிடெக்சர், பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஹியூஜ் ப்ராப்பர்ட்டினால உங்களுடைய குழந்தைங்கள்லாம் படிக்கிறாங்களா, அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, ஒரு நெய்பர்ஹுட் நல்லா இருக்கும். 200 அப்பார்ட்மெண்ட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ இது மாதிரி இதோடைய ஆம்பியன்ஸே ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய சைஸ் ப்ராஜெக்ட் யார்ட்டையும் இல்லை. இந்த டெரஸ் கார்டன்லாம் வேறு யாரும் திருச்சியிலே யாருமே பண்ணல. முதல் ப்ராஜெக்டாக டெரஸ் கார்டனை பக்காவாக அதிக அளவில் செலவு பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜ் ஸ்டேஷனும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். சரி, இப்போ இந்த இடத்த நம்ம விசிட் பண்ணணும், நம்ம கஸ்டமர்ஸ் கேட்குறாங்கன்னா இவங்க விசிட்டிங் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லை அவங்களே தான் வருமா? இல்லை, நார்மலாக ஸ்ரீரங்கத்தில் வந்து பிரைமான இடத்துல தான் இருக்குது. முக்கால்வாசி பேர் வந்து வாங்குறவங்க அவங்களே வந்துடுவாங்க. வர முடியாத மக்களுக்கு வந்து நம்ம அவங்க இடத்துல போய் கார் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டிலேருந்து கூட்டின்னு வந்து காமிச்சிட்டு திருப்பி ட்ராப் பண்ணலாம். அது தேவைப்படுறவங்களுக்கு மட்டும். இப்போ ஸ்ரீரங்கத்தில் வாங்குறவங்கலாம் ஒரு நல்ல ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள், பிஸ்னஸ் பீப்புள் தான் வாங்குறாங்க. ஏன்னா பட்ஜெட் உங்களுக்கு 45 லட்சத்துலேருந்து 90 லட்சம் வரைக்கும் இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ வாங்குறவங்க வந்து அவங்க வந்து நம்மள்கிட்ட வெஹிக்கிள் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அது ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக கொடுப்போம். சூப்பர் சார், உங்களை சந்திச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பார்ட்மெண்ட்டை பற்றி ஓரளவுக்கு எங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துட்டீங்க. ஃபர்தரா வந்துட்டு இப்போ இந்த இடத்த விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு கஸ்டமர் டிசைட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட நெக்ஸ்ட் லெவல் எப்படி இருக்கும்?
எவ்வளவு நாள்ல நீங்க எனக்கு இதை ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்க? இதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறது வந்து இன்னும் இப்போலேருந்து ஒரு அதிகபட்சம் 2 மாதம், செப்டம்பர் மாதம் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் இந்த ஏ பிளாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ புக் பண்ணுற கஸ்டமர் எல்லாருக்கும் இம்மீடியட்டாக அவங்க வந்து பொசிஷன் எடுத்துக்கலாம். அவங்க இந்த ஸ்டேஜில் வந்து வீடு கிரேப்ரைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்த உடனே கிரேப்ரைஸ் பண்ணிக்கலாம். முடித்த உடனே அதுக்கப்புறம் அவங்க இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எப்போ வேணால் குடி வரலாம். அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது எல்லாமே. அவுட்டர் ஒர்க் மட்டும் ஒரு இருக்குது, எல்லாம் ஒரு 1 மந்த்தில் முடிச்சுருவாங்க. முக்கால்வாசி அப்பார்ட்மெண்ட்டோட இன்னர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னர் ஒர்க்கு எல்லாமே கம்ப்ளீட்டட். அவங்களுக்கு தேவையான வுட் ஒர்க்கை மட்டும் அவங்க இப்போ புக் பண்ணாங்கன்னா பண்ணிக்கலாம். அவங்களுக்கு சப்போஸ் அவங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நம்ம இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு எங்களுடைய டீமை வச்சு கூட பண்ணி தரலாம் அடிஷ்னல் காஸ்ட்டில். இப்போ இந்த மாடல் ஃப்ளாட்டில் பார்த்த இன்டீரியர்லாம் எங்களுடைய கார்பெண்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வேணால் அடிஷ்னல் காஸ்ட்டில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் பண்ணி தரலாம். அந்த இது கொடுக்கலாம். அதுக்கு ஒரு மாத காலத்தில் டோட்டலாக இன்டீரியர் பண்ணி கொடுக்கலாம். ஓகே சார், ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். மீட் பண்ணல ரொம்ப சந்தோஷம். ஓகே, நன்றி சார். நன்றி சார், நன்றி. ஓகே வியூவர்ஸ், ஃபுல்லாகவே நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட எக்ஸ்க்ளூசிவான வீடியோவை பார்த்துருப்பீங்க. நம்ம கணபதி சுப்பிரமணியன் சார் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான எல்லா டவுட்டுமே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் கிளியர் ஆகிருக்கும். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம சார் சொன்ன மாதிரியே ஸ்ரீரங்கத்தில் ஒருத்தவங்களுக்கு சொந்த வீடுன்றதே ஒரு பெரிய கனவான விஷயம் இருந்தாங்க. அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கான பட்ஜெட்டும் கம்மியாக போட்டு இவ்வளோ அம்யூனிட்டிஸ் ப்ரொவிஷன்ஸோட கொடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கொடுக்குறது இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல சாதாரண விஷயமே கிடையாதுங்க. அதனால தான் இந்த அப்பார்ட்மெண்ட் கட்ட ஆரம்பிச்ச 10லேருந்து 12 மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 28 ஃபிளாட் வந்து சோல்டு ஆயிடுக்கு. ஸோ இன்னும் 13 ஃபிளாட்ஸ் பக்கம் தான் அவைலபிளாக இருக்குன்றப்ப நீங்கள் இமீடியட்டாக பொசிஷன் பாருங்க. ஏன்னா இன்னும் 2 மாசத்துல நீங்கள் குடி வந்த அளவுக்கு இது ரெடியாக இருக்குங்க. இதுக்கப்புறம் 4 யூனிட்ஸ் நம்ம ரெடி பண்ணாலும் அது இனிமே தான் ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ணுறப்ப இதில் இருக்கக்கூடிய 13 ஃபிளாட்ல உங்களுக்கான சொந்த ஃபிளாட்டை வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம டீமில் இருக்க யாராவது ஒருத்தர் உங்களை அசிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ஃபிளாட்டை பார்க்கலாம், உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். மறக்காம இதே மாதிரி நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோஸ் வீடு சம்மந்தமா, லேண்டு சம்மந்தமா, அப்பார்ட்மெண்ட் சம்மந்தமா கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.